இந்த படைப்பாசிரியர் நம்ம குருமூர்த்தி. புரியலன்னா உங்களுக்கு, இவர் திராவிட குருமூர்த்தி, பெரியாரிய குருமூர்த்தி. நம்மவராக இருக்கிறார் என்றால் நம்முடைய சாதி என்று பொருள் அல்ல, நம்முடைய இனம் என்று பொருள் அல்ல, நம்முடைய கருத்தியல் சார்ந்த அடையாளம் அது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவருக்கு சாதி உணர்வு இருந்தது என்று யாராவது சொன்னால் அவன் அறியாமையில் உளறுகிறான் என்று பொருள். அவருக்கு மொழி உணர்வு, கன்னடன் என்கிற உணர்வு இருந்தது, அதனால்தான் தமிழன் என்று தமிழனை அணிதிரட்டவில்லை என்று எவனாவது உள்நோக்கம் கற்பித்தால் அவன் வேண்டுமென்றே அப்படி ஒரு அரசியலை செய்கிறான் என்றுதான் பொருள். அவன் எதையோ யாருக்கோ சேவை செய்கிறான் என்றுதான் பொருள். யாருடைய செயல் திட்டத்தையோ நடைமுறைப்படுத்துகிறான் என்றுதான் பொருள். அந்த பெரியார் அரசியலை அதுதான் திராவிடம் என்று அடையாளப்படுத்தியதால் அந்த அரசியல் தமிழை வளர்ப்பதற்கு தடையாக இருந்தது, தமிழ் தேசியம் என்கிற அரசியல் வளர்வதற்கு தடையாக இருந்தது என்று அப்பட்டமான திரிபுவாதத்தை இங்கே பலர் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு தான் தமிழ்னு சொல்லக்கூடாது, தமிழ் உணர்வை ஊட்டக்கூடாது, தமிழ்னு சொன்னா நம்மளை எவனும் தலைவரா ஏத்துக்க மாட்டான், நான் பிறப்பால் கன்னடனா இருக்கிறவனை தமிழன் தலைவனா ஏத்துக்க மாட்டான், அதனால திராவிடன் சொல்லிட்டா எல்லாரும் ஒன்னா இல்லாம் அப்படின்னு அவர் திட்டமிட்டு செய்ததை போன்ற ஒரு திரிபுவாதத்தை இங்கே பரப்புகிறார். இது மிகவும் ஆபத்தான அரசியல். பெரியார் அடையாள அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். அவரை நாம் ஒரு சாதி அடையாளத்திற்குள் சுருக்கி விட முடியாது, அவரை ஒரு மொழி அடையாளத்திற்குள் சுருக்கி விட முடியாது, அவரை ஒரு மத அடையாளத்திற்குள் சுருக்கி விட முடியாது. இந்த அடிப்படையை புரிந்து கொள்வதற்கு பெரியாரை இன்னும் ஆழமாக படிக்க வேண்டும். கௌதம புத்தர் காலத்திலிருந்து ஆரியத்தை, பார்ப்பனியத்தை எதிர்க்கிற அரசியல் இந்த மண்ணில் நடந்திருக்கிறது. ஆரியர் அல்லாத, பார்ப்பனர் அல்லாதவர்களை வட இந்தியாவிலும் திராவிடர் என்றுதான் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். திராவிடம் என்பது சமத்துவம் என்கிற கோட்பாட்டை குறிக்கிற சொல். அது வெறும் மொழி அடையாளத்திற்கான சொல் மட்டுமல்ல, அல்லது நிலப்பரப்பை குறிக்கிற சொல் என்று மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடாது. திராவிட கட்சிகள் என்பது வேறு, திராவிட கட்சிகளின் அரசியல் என்பது வேறு, திராவிடம் என்கிற கருத்தியல் என்பது வேறு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் தாழ்ந்து வர நேர்ந்தமைக்கு முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் தவிர்க்க முடியவில்லை. ஒரு பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு வேளச்சேரியிலிருந்து இங்கே வந்து சேர போக்குவரத்து நெரிசலில் மேலும் காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. இந்த 4 நூல்களின் படைப்பாசிரியர் நம்மோடு இந்த அரங்கில் இல்லை. நான் இங்கேதான் வந்திருக்கிறார் என்று எண்ணி வந்தேன். வந்த இடத்திலே பெரு வியப்பு. அவர் தொலைக்காட்சியில் வெகு தூரத்தில் இருந்து கண்டமிட்டு கண்டம் தாண்டி இருந்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார். அவர் போன இடத்திலே பொருளீட்ட வேண்டும், இன்னும் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்ற கனவுகளோடு இல்லாமல் அன்னை தமிழை நேசிக்கக்கூடியவராகவும் முற்போக்கான திராவிட அரசியலை, சமத்துவ அரசியலை முன்னெடுக்கக்கூடியவராகவும் தொடர்ந்து எழுதி கவிதை நூல்களை படைக்கக்கூடியவராகவும் தன்னுடைய ஆளுமையை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது வியப்பு மேலிடுகிறது. அவரை எப்படி பாராட்டினாலும் தகும். மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர் இது போன்ற இன்னும் பல படைப்புகளை தமிழுக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் சமூகத்திற்கு வழங்க வேண்டும். அத்தகைய ஆளுமையை அவர் வளர்த்து கொள்ள வேண்டும். புகழ்மிக்க படைப்பாளராக வளர்ந்தோங்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு நான் இன்னும் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும். ஏறத்தாழ 400-500 பேர் கட்சி அலுவலகத்தில் காத்து கிடக்கிறார்கள் என்று தோழர்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். விரைந்து செல்ல வேண்டும் என்று காலையில் இருந்து காத்திருக்கிறார்கள். நம்முடைய ரேகா அவர்கள் நிறைய பில்டப் கொடுத்து அண்ணன் எதுவோ பேச போகிறார்,
நீண்ட நேரம் பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பை உங்களிடத்திலே உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் மிகுந்த ஆவலோடு நாங்கள் காத்திருக்கிறோம் என்கிற விருப்பை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நான் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பதற்றத்தில் இருக்கிறேன். அதன் பிறகு ஒரு இல்ல திறப்பு விழாவுக்கும் போக வேண்டும். நான் ஒரு வேரையும் சந்தித்து விட்டு பிறகு பாண்டிச்சேரி வரை பயணம் செய்ய வேண்டும். நாளை அதிகாலை 5:30 மணிக்கு ஒரு குடமுழுக்கு நிகழ்வில் பங்கேற்க வேண்டும். குடமுழுக்கு, கும்பாபிஷேகம், இப்படி தமிழ்ல சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். இந்த படைப்பாசிரியர் நம்ம குருமூர்த்தி. புரியலன்னா உங்களுக்கு, இவர் திராவிட குருமூர்த்தி, பெரியாரிய குருமூர்த்தி. அதனால்தான் மேடையில் இந்த ஆளுமைகளை எல்லாம் அழைத்து அமர வைத்திருக்கிறார். அவருடைய படைப்புகளை வெளியிட்டு அதை வாழ்த்தி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன். இடம் தாண்டி, நிலம் தாண்டி, கடல் தாண்டி செல்லக்கூடிய பலர் நிலை மாறி போய் இன்றைக்கு உளறி கொண்டிருப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இங்கேயே இருப்பவர்களும் அப்படி செய்கிறார்கள். ஆனால் எத்தனை 1000 மைல்கள் கடந்து போனாலும், எத்தனை கண்டங்களை தாண்டி போனாலும், எனது அன்னை தமிழை நான் நேசிப்பேன் என்கிற பற்றுறுதியோடு, அதைவிட உள்வாங்கிக் கொண்ட கருத்தியலில் உறுதியாக இருப்பேன் என்கிற தீவிர பிடிப்போடு அவர் இருக்கிறார் என்பதுதான் நம்மை சிலிர்க்க வைக்கிறது. தன்னை கவிஞராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை விட தன்னை ஒரு கருத்தியல் சார்ந்த ஆளுமையாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய முயற்சி. அப்படி என்ன தவறாக எழுதிவிட்டேன் என்று ஒரு தலைப்பு அவருடைய படைப்புகளில் ஒன்று. அந்த தலைப்பை நான் எடுத்து தேடி பார்த்தேன். அப்படி என்ன தவறாக அவர் எழுதியிருக்க போகிறார் என்று தேடி பார்த்தேன். அவர் எப்படி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார், அல்லது தன்னை பற்றி அவர் என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறார் என்பதை அதிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். பிறர் நம்மை எப்படி மதிப்பீடு செய்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருந்தாலும், நம்மை நாம் எப்படி மதிப்பீடு செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. செல்ஃப் ரியலைசேஷன் அல்லது எவாலுவேஷன் என்று சொல்வார்கள். நம்மை நாமே உணர்ந்து கொள்வது, நம்மை நாமே மதிப்பீடு செய்வது என்பது எளிதான ஒன்று அல்ல. அது எல்லோருக்கும் வாய்க்காது. முதுகுல முதல்ல என்ன இருக்குன்னு பாரும்பாங்க கிராமத்துல. பழமொழி சொன்னா அவன் மேல குறை சொல்றவன் முதுக பாரு திரும்பிம்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல உன்னை பத்தி நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அடுத்தவன் முதுகுல என்ன இருக்குன்னு தான் நீ கண்டுபிடிச்சு சொல்ற. முதுகுல என்ன இருக்குன்னு பார். அதற்கு பொருள், உன்னை நீயே உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்து பார், உன்னை அறிந்து கொள், உன்னை மதிப்பீடு செய் என்பதுதான். பெரும்பாலும் நாம் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதிலேயே குறியாக இருப்போம், அல்லது மற்றவர்களை பற்றி மதிப்பீடு செய்து கருத்து சொல்வதிலேயே குறியாக இருப்போம். அதிலிருந்து மாறி நம்மை நாமே உணர்ந்து கொள்ள முயற்சித்தல் என்பது ஒரு போராட்டம் தான். அது ஒரு போராட்டம். நம்முடைய படைப்பாளர் குருமூர்த்தி அவர்கள் அப்படி என்ன தவறாக எழுதிவிட்டேன் என்பதில் மிக இலகுவாக சொல்லுகிறார். என்னை பற்றி நீ என்ன வேண்டுமானாலும் எண்ணிக்கொள். சிலர் கவிதை என்றனர், உரைநடை என்றனர், கட்டுரை என்றனர், வழிகள் என்றனர், வரிகள் என்றனர், கிறுக்கல்கள் என்றனர், சறுக்கல்கள் என்றனர். நான் எழுதத்தை படிச்சு பார்த்துட்டு பலரும் இப்படி சொல்றாங்க. சிலர் கவிதை என்றனர், சிலர் உரைநடை என்றனர்,
கட்டுரை என்றனர், வலிகள் என்றனர், வரிகள் என்றனர். வெறும் வரி வரியா நீ எழுதியிருக்கிறார், என்ன கவித்துவம் இருக்கு? கிறுக்கல்கள் என்றனர், சறுக்கல்கள் என்றனர், காதல் என்றனர், கன்றாவி என்றனர், ரசனை என்றனர், விருப்பு என்றனர், வெறுப்பு என்றனர், மகிழ்ச்சி என்றனர், தனிமை என்றனர், இனிமை என்றனர், உண்மை என்றனர், பொய்மை என்றனர். அப்படி என்ன தவறாக எழுதிவிட்டேன் என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். புரிந்தவர்களுக்கு புரிதலும் புரியாதவர்களுக்கு பொறுமலும், எனக்கானவர்களுக்கு எழுத்தாகவும் எண்ணவர்களுக்கு எண்ணமாகவும், சமூகத்தின் நிஜமாகவும் பாட்டாளிகளுக்கு நிழலாகவும், கவிஞர்களுக்கு திமிராகவும், கவிதைக்கு கற்பனையாகவும், பதிப்புக்கு விற்பனையாகவும், பதிப்பாளர்களை பொறுத்தவரை இது சேல் ஆகணும்னு தான் நினைப்பாங்க, பதிப்புக்கு விற்பனையாகவும் எனக்கு மட்டும் தமிழாகவே இருப்பதுதான் யதார்த்தம். இது ஒன்று போதும் அவர் கவிஞர் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு, வாழ்த்துவதற்கு, பாராட்டுவதற்கு, போற்றுவதற்கு. நீ எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போ, நான் எழுதுறது எனக்கு என்னுடைய தமிழ். அந்த தமிழை நான் படிக்கிறேன், தமிழை சுவாசிக்கிறேன், தமிழை எழுதி பார்க்கிறேன், தமிழை நான் என்னென்ன வகையிலெல்லாம் நேசிக்க முடியுமோ அப்படி நேசிக்கிறேன் என்பதை அவர் இதில் உறுதி செய்கிறார். உங்களிடம் எதிர்பார்ப்பது என் ஆர்வத்திற்கு அன்பளிப்பும், என் அரைகுறை எழுத்துக்கு அரவணைப்பும். அவர் அன்பளிப்பு புத்தகத்தை பதிப்புறது கேட்கல, என் ஆர்வத்துக்கு அன்பளிப்பு, அரைகுறை எழுத்துக்கு அரவணைப்பும், பதிப்புக்கு பாராட்டும், மதிப்புக்கு மார்த்தட்டும், கவிதைக்கு கைத்தட்டும். அவ்வளவுதான் என் எதிர்பார்ப்பு. இப்ப சொன்ன உடனே எல்லாம் கைத்தட்டினீங்க இல்லையா, அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. எனக்கு மட்டும் தமிழாகவே இருப்பதுதான் யதார்த்தம் என்று சொன்னபோது இயல்பாகவே அத்தனை பேரின் கைகளும் இங்கே ஓசைகளை எழுப்பின. அதைத்தான் அவர் எதிர்பார்ப்பு என்கிறார். அவ்வளவுதான் என் எதிர்பார்ப்பு. இறுதியில் நல்லா இல்லை என சொன்னாலும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் சொல்றார், ஒரு வாசிப்பும் வாழ்த்தும், வஞ்சகமும் புகழ்ச்சியும், அவ்வளவுதான், குறைந்தது புறக்கணிப்பு என்றாவது சொல்லுங்கள், நீங்கள் படித்ததாய் எடுத்துக்கொள்கிறேன். இதை படிக்காம விட்டுறாதீங்க, நீங்க படிச்சதா நான் நினைச்சுக்கிறேன். அவர் ஒரு ஆகச்சிறந்த கவிஞராக மிளிர்கிறார் என்பதற்கு இந்த ஒற்றை கவிதை நமக்கு உணர்த்துகிறது. அவருடைய படைப்புகள் 4ம் ஒரே நேரத்தில் வெளியிடப்படுகிற சூழலில் அவர் நம்மோடு இந்த அரங்கிலே இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு தருகிற ஏமாற்றம். அதுதான் ஏமாற்றமாக இருக்கிறது. வேறொரு சந்தர்ப்பத்தில் நம்மோடு அவர் அரங்கில் இருப்பார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ஆவலோடு அதை நான் எதிர்பார்க்கிறேன். இங்கே அறிஞர் பெருமக்கள், எழுத்தாளர்கள், அவரை நன்கு அறிந்தவர்கள், அண்ணன் கோவிந்தராஜன் போன்றவர்கள், அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பின் மூலம் கிடைக்கிற வருவாயை கூட எளியோருக்கு பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த வகையிலே அவர் கொடை அளிக்கிறார். அந்த சிந்தனை பிறரையும் ஆளாக்க வேண்டும், அவர்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு ஒரு தடையாக இருந்துவிடக் கூடாது, அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற அந்த உணர்வு அவருடைய சிறப்பியல்புகளுள், பிறப்பியல்புகளுள் ஒன்றாக இருக்கிறது. ஒரு பார்ன் நேச்சர், வலிந்து உருவாக்கி கொள்ள முடியாது. கொடையளிப்பது என்பது, உதவுவது என்பது ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி என்று சொல்கிறோமே, அந்த டெண்டன்சி அது பார்ன் நேச்சர், அது ஒரு பிறப்பியல்பு. அவருடைய தாயார் இந்த மேடையிலே அமர்ந்திருப்பது இந்த மேடைக்கு சிறப்பு அளிக்கிறது. குருமூர்த்தி அவர்களே இங்கு வந்து நம்மோடு இருப்பதை போன்ற உணர்வை தருகிறது. ஆகவேதான் அவருக்கு ஒரு இருக்கை போட்டு அமர வையுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அவருக்கு பெருமை சேர்க்கிற ஒரு பிள்ளையாக அவர் இருக்கிறார். அயல் நாட்டுக்கு சென்று பொருளீட்டும் ஒரு சராசரி நபராக இல்லாமல்
ஆன்றோர் சான்றோர் அறிவார்ந்த பெருமக்கள் அனைவரும் பாராட்டும் பண்பு நலன்களை கொண்டவராக, அத்தகைய தகுதியை வளர்த்து கொண்டவராக இன்றைக்கு அவர் வளர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்முடைய மனிஷபுத்திரன் அவர்கள் சொன்னதைப் போல அவரையும் நம்மையும் இங்கே இணைத்திருப்பது, இந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருப்பது நம்முடைய தமிழ்தான் என்று சொன்னார். இந்த அன்னை தமிழை பாதுகாப்பதற்காக பல பத்தாண்டுகளுக்கு முன்னரே ஐயா பெரியார் போன்றவர்கள் களம் அமைத்து போராடிய வரலாறு இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பு அரணாக நிற்கிறது. 1938 முதல் மொழி போராட்டம், அது பெரியார் தலைமையில் நடந்த போராட்டம். அவர் ஒரு கன்னடர் என்கிற உணர்வோடு திராவிடர் என்கிற சொல்லை பயன்படுத்தி இருந்தால், தமிழை பாதுகாக்க வேண்டும், தமிழ் அன்னையை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுவதற்கான களத்தை ஏன் அமைக்கப் போகிறார்? பெரியார் அடையாள அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். நமக்கு, நம்மை போன்றவர்களுக்கு மொழி அபிமானம் இருக்கும். ஏன் மொழி என்கிற அளவில் நம்முடைய உணர்வுகள் வெளிப்படும். சாதி அபிமானம் என்கிற சாதி பற்று வெளிப்படும். இது சராசரி மனிதனுக்கு இருக்கிற உணர்வு. இது என்னுடைய மதம் என்கிற உணர்வு ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கிற உணர்வு. இது என்னுடைய நாடு என்கிற அந்த உணர்வும் கூட ஒரு சராசரி மனிதனிடத்தில் வெளிப்படக்கூடிய உணர்வு. பெரியார் இவற்றையெல்லாம் கடந்து நிற்கிற மாமனிதர். அவரை நாம் ஒரு சாதி அடையாளத்திற்குள் சுருக்கிவிட முடியாது. அவரை ஒரு மொழி அடையாளத்திற்குள் சுருக்கிவிட முடியாது. அவரை ஒரு மத அடையாளத்திற்குள் சுருக்கிவிட முடியாது. இந்த அடிப்படையை புரிந்து கொள்வதற்கு பெரியாரை இன்னும் ஆழமாக படிக்க வேண்டும். பெரியார் அதை கடந்து கொள்கை சார்ந்த ஒரு அரசியல் போராட்டத்தை முன்னெடுத்தவர். எல்லோருக்கும் கடவுள் பயம் உண்டு. ஏன் பெரியாருக்கு கடவுள் பயம் இல்லை? கடவுள் பயம் இருப்பது சராசரி மனிதனின் இயல்பு. என்னால இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியல, இப்ப யாருக்கிட்ட முறையிட முடியும்? அப்பாவிட்ட சொன்னாலும் இது நடக்காது, அம்மாவிட்ட சொன்னாலும் நடக்காது போகுது. யாரோ ஒரு சக்தி படைத்தவனிடம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை நம்முடைய முன்னோர் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் போய் கண்டவன்ட்ட சொல்லாத, உன் குலதெய்வத்திட்ட சொல்லு, நீ நம்புற கடவுள்கிட்ட சொல்லு, அதை போய் மண்டியிட்டு அழுது முறையிடு, உன்னை அவன் காப்பான் என்பது நம்முடைய முன்னோருடைய வழிகாட்டுதல். அது ஒரு வகையான அச்சம். அதை இறை அச்சம் என்று பலர் சொல்லுகிறார்கள். பெரியாரிடம் அது இல்லை. ஏன்? எப்படி அவரால் கடவுளை இல்லை என்று சொல்ல முடிந்தது? கடவுளை வழிபடாமல் எப்படி 94, 95 வயது வரையில் வாழ முடிந்தது? பிள்ளையார் சிலையை போட்டு உடைத்து எப்படி அவரால் மன அமைதியோடு வாழ முடிந்தது, மகிழ்ச்சியோடு வாழ முடிந்தது, போராட முடிந்தது? ஏனென்றால் அவர் நம்மை போன்ற சராசரி மனிதராக இல்லை. சில வளையங்களை போட்டுக்கொண்டு அதற்குள்ளே தன்னை அவர் முடக்கிக் கொள்ளவில்லை. அதை தாண்டி நிற்கிறார். சமூகத்தில் நிலவுகிற பாகுபாடுகளை கலைந்தெறிய வேண்டும் என்கிற பார்வை அவரிடத்திலே மேலோங்கி இருக்கிறது. பெரியாரை இப்படி புரிந்து கொண்டதால் தான் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற குருமூர்த்தி நம்முடைய குருமூர்த்தியாக இருக்கிறார். அவர் பெரியாரின் குருமூர்த்தியாக இருக்கிறார். நம்மவராக இருக்கிறார் என்றால் நம்முடைய சாதி என்று பொருள் அல்ல, நம்முடைய இனம் என்று பொருள் அல்ல, நம்முடைய கருத்தியல் சார்ந்த அடையாளம் அது. பெரியாரியம் என்கிற கருத்தியல் சார்ந்த அடையாளம். அவரவருக்கு அவரவர் நம்பிக்கை, அதிலே நாம் யாரும் குறுக்கீடு செய்யவில்லை.
ஒருவருக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை, ஒருவருக்கு இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை, ஒருவருக்கு மகாவிஷ்ணுவின் மீது நம்பிக்கை அல்லது சிவன் மீது நம்பிக்கை. அது அவரவருடைய நம்பிக்கை. எந்த ஒரு தனி மனிதரின் நம்பிக்கைக்குள்ளும் நாம் தலையிடவில்லை. ஆனால் அப்படி நான் கண்டும் காணாமல் கடந்து போக முடியாது என்கிற பொறுப்புணர்ச்சி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் பெரியார். எப்போ எக்கேடு கெட்டா கெட்டுட்டு போட்டு, எவனோ இவனை ஆதிக்கம் செய்யட்டும், எவனோ இவன் உழைப்பை சுரண்டட்டும், இவன் கிடந்து இப்படி உழலட்டும், நமக்கு சேஃபா நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, ஒரு ஜாதி கௌரவம் இருக்கு, நாம் அப்படியே வாழ்ந்துட்டு போகும் என்று அப்படி கடந்து போகக்கூடியவர் அல்ல பெரியார். நீ அறியாமையில் கிடக்கிறாய் என்று சொல்ல, அதற்கான ஆதாரங்களை காட்ட, அதற்காகவே அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். நீ இப்படி மூட நம்பிக்கைகளில் கிடந்து உழலாதே. யாரோ ஒருவன் உன் மூட நம்பிக்கையை பயன்படுத்தி சுரண்டி பிழைக்கிறான். நீ கொண்டிருக்கிற சாதி உணர்வு இன்னொருவனுக்கு பயன்படுகிறது. நீ கொண்டிருக்கிற மத உணர்வை இன்னொருவன் சுரண்டலுக்கு பயன்படுத்திக் கொள்கிறான். மத உணர்வை தூண்டி விட்டா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, அது நமக்கு பயன் தரும் என்று அவன் இதை பயன்படுத்திக் கொள்கிறான். சாதி உணர்வை தட்டிவிட்டால் இவர்கள் ஒன்று சேருவார்கள், அதில் நாம் குளிர்காயலாம் என்று இன்னொருவன் பயன்படுகிறான். ஆனால் நீ கிடந்த இடத்திலேயே கிடக்கிறாய், உன் வாரிசுகளும் அப்படி கிடந்த இடத்திலேயே கிடந்து உழலுகிறது. நீ பெற்றெடுக்கிற பிள்ளைகள் காடு கழனிகளில் கிடந்து உழலும் அடிமைகளாக வாழும் நிலை நீடிக்கிறது. ஆடு மாடுகளை மேய்க்கிற, சாணி வாருகிற நிலையில் தொடர்ந்து உன் வாரிசுகளே அதற்காக பிறக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இதிலிருந்து நீ மீள வேண்டும், நீ விடுதலை பெற வேண்டும். இதை சொல்லுகிற போதுதான் இவன் எதை கண்டு அச்சப்படுகிறானோ அதையே நேரடியாக தாக்குவது. நீ கடவுளுக்கு அச்சப்படுகிறாய், அங்கே ஒன்றுமில்லை, கடவுள் என்ற எதுவும் இல்லை, நீ அச்சப்படாதே என்று அந்த அச்சத்தை போக்குவதற்காக கடவுள் இல்லை என்று சொன்னார். அது அவருடைய உத்தி. அது கடவுள் இருக்கா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்வது அவருடைய வேலை இல்லை. சரி, இருந்துட்டா என்ன பண்ணுவோன்னு கேட்டாங்க. அவரை நேர்ல வந்துட்டா என்ன கேட்பீங்கன்னு கேட்டாங்க. இருந்தா இருக்கிறான்னு சொல்லிட்டு போறேன்னாரு. இருந்தா இருக்கிறான்னு சொல்லிட்டு போறேன், நம்பிட்டு போறேன்னு சொன்னார். இதுதான் பெரியார். அந்த பெரியார் அரசியலை, அதுதான் திராவிடம் என்று அடையாளப்படுத்தியதால் அந்த அரசியல் தமிழை வளர்ப்பதற்கு தடையாக இருந்தது, தமிழ் தேசியம் என்கிற அரசியல் வளர்வதற்கு தடையாக இருந்தது என்று அப்பட்டமான திரிபுவாதத்தை இங்கே பலர் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உள்நோக்கத்தோடு. இது பேரு திரிபுவாதம். இது அதான் அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு இருந்த மாதிரி திட்டமிட்டு தான் தமிழ்னு சொல்லக்கூடாது, தமிழ் உணர்வை ஊட்டக்கூடாது, தமிழ்னு சொன்னா நம்மளை எவனும் தலைவராக ஏத்துக்க மாட்டான், நான் பிறப்பால் கன்னடனா இருக்கிறவனை தமிழன் தலைவனாக ஏத்துக்க மாட்டான், அதனால திராவிடன் சொல்லிட்டா எல்லாரும் ஒன்னா இல்லாம் அப்படின்னு அவர் திட்டமிட்டு செய்ததை போன்ற ஒரு திரிபுவாதத்தை இங்கே பரப்புகிறார். இது மிகவும் ஆபத்தான அரசியல். கௌதம புத்தர் காலத்திலிருந்து ஆரியத்தை, பார்ப்பனியத்தை எதிர்க்கிற அரசியல் இந்த மண்ணில் நடந்திருக்கிறது. ஆரியர் அல்லாத, பார்ப்பனர் அல்லாதவர்களை வட இந்தியாவிலும் திராவிடர் என்றுதான் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். திராவிடம் என்பது சமத்துவம் என்கிற கோட்பாட்டை குறிக்கிற சொல்லுது. அது வெறும் மொழி அடையாளத்திற்கான சொல் மட்டுமல்ல, அல்லது நிலப்பரப்பை குறிக்கிற சொல் என்று மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடாது. திராவிட கட்சிகள் என்பது வேறு, திராவிட கட்சிகளின் அரசியல் என்பது வேறு, திராவிடம் என்கிற கருத்தியல் என்பது வேறு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இந்த அடையாள அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவருக்கு சாதி உணர்வு இருந்தது என்று யாராவது சொன்னால் அவன் அறியாமையில் உளறுகிறான் என்று பொருள். அவருக்கு மொழி உணர்வு, கன்னடன் என்கிற உணர்வு இருந்தது, அதனால்தான் தமிழன் என்று தமிழனை அணிதிரட்டவில்லை என்று எவனாவது உள்நோக்கம் கற்பித்தால் அவன் வேண்டுமென்றே அப்படி ஒரு அரசியலை செய்கிறான் என்றுதான் பொருள்.
அவன் எதையோ யாருக்கோ சேவை செய்கிறான் என்றுதான் பொருள். யாருடைய செயல் திட்டத்தையோ நடைமுறைப்படுத்துகிறான் என்றுதான் பொருள். இதையெல்லாம் இன்றைக்கு உணர்ந்த நிலையில் நம்முடைய குருமூர்த்தி அவர்கள் பெரியாரியத்தை முன்னிறுத்தக்கூடிய வகையில் தன்னுடைய சிந்தனைகளை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த நூல்களை படைத்திருக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள், எழுத்தாளர்கள், அறிஞர்கள் மூலம் அவருடைய நட்பு எத்தகைய வட்டமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த வட்டத்திற்குள் நானும் ஒருவன் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக நம்மவர் குருமூர்த்திக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.